வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற படம் துல்கரோட காந்தா. அதாவது படத்தில் ஒரு மிகப்பெரிய டைரக்டராக இருக்கிற சமுத்திரக்கனி ஒரு சாதாரண நபராக இருந்த துல்கர் சல்மானுக்கு தன்னோட படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்து எப்படி நடிக்கணும் எப்படி நடக்கணும் அப்படின்ற எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து துல்கர் சல்மானை ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக மாற்றுறாரு. பட் இப்படி இருக்கும்போது சில நாட்களுக்கு பிறகு துல்கர் சல்மானுக்கும் சமுத்திரக்கனிக்கும் இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள் வருது. இதில் கோபப்பட்ட சமுத்திரக்கனி ஒரு கட்டத்தில் துல்கர் அடுத்து நடிக்க போகிற, அதாவது துல்கர் சல்மான் நடிக்க போகிற ஒரு மிகப்பெரிய படத்தில் ஒரு புதுமுக கதாநாயகியை அறிமுகப்படுத்தி துல்கரை விட அந்த படத்துல தான் அறிமுகப்படுத்தின கதாநாயகியோட நடிப்பு தான் நல்லா இருந்தது அப்படின்னு இந்த ஊரையும் இந்த உலகத்தையும் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை துல்கருக்கு ஜோடியா அந்த படத்துல நடிக்க வைக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு, கடைசியில ஜெயிச்சது யாரு, சமுத்திரக்கனியா இல்ல துல்கர் சல்மானா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஆக்சுவலா இந்த படம் தரமா இருந்தது, சிறப்பா இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஓல்டு சூப்பர் ஸ்டார் எம்.கே. தியாகராஜா பாகவதரோட வாழ்க்கை வரலாறு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. பட் இந்த படத்தில் பெருசாக எந்த இடத்துலையும் தியாகராஜா பாகவதரோட வாழ்க்கை வரலாறை அவங்க காட்டவே இல்லை. ஏதோ லைட்டாக அங்கங்கே டச் பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி துல்கரோட நடிப்பு உச்சக்கட்டம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சமுத்திரக்கனிக்கும் துல்கருக்கும் இடையில நடக்கிற காரசாரமான வாக்குவாதங்களாக இருக்கட்டும் அண்ட் அந்த காட்சிகளை காட்சிப்படுத்தின விதமாக இருக்கட்டும் எல்லாமே பிரில்லியன்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி ஹீரோயினோட நடிப்பும் அட்டகாசமா இருந்தது. ஹீரோயினுக்கும் துல்கர் சல்மானுக்கும் இடையில நடக்கிற காதல் காட்சிகள் அண்டு அவங்களுக்கு இடையில நடக்கிற ஒரு பனிப்போர் மாதிரியான சில வாக்குவாதங்கள் அப்படின்னு சீனுக்கு சீன் சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு படத்தில் ரொம்பவும் பிடிச்ச சீன் அப்படின்னா அது படத்தோட இன்டர்வல் அண்டு கிளைமேக்ஸ் காட்சி தான். படத்தோட முதல் பாதியில் என்னடா இது லைட்டாக இதுக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடித்த மகாநதி படத்தோட சாயல் தெரியுதே அப்படின்னு நினைக்கும் போது அப்படிலாம் இல்லைங்க, இப்போ பாருங்க படத்தோட ட்விஸ்ட்டை அப்படின்னு சொல்லி படத்தோட இரண்டாம் பாதியில் வேற ஒரு சுவாரஸ்யமான கதைக்களத்துக்குள்ள கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்காரு டைரக்டர். ஸோ கண்டிப்பாக படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இது ஒரு புது விதமான ஒரு ஃபீலை கொடுக்கும் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை தவிர பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், ராணாவா இருக்கட்டும், நிழல்கள் ரவியா இருக்கட்டும் அண்ட் இந்த படத்தில் நடித்த மற்ற கதாபாத்திரங்களாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருமே தரமாக பண்ணியிருந்தாங்க, எல்லாமே தரமாக இருந்தது. மியூசிக்காக இருக்கட்டும், கேஸ்ட் அண்ட் க்ரூவாக இருக்கட்டும் அண்ட் இந்த படத்தில் நடித்த சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கூட சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாரையுமே ஈஸியாக விண்டேஜ் காலகட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்க்ரீன் பிளே பக்காவாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தில் எல்லா படங்கள்லையும் இருக்கிற மாதிரி சில நெகட்டிவ் காட்சிகள் இருக்குது. பட் அது பெருசாக இந்த படத்தை பாதிக்கலை. சில இடங்களில் படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. பட் எண்ட் ஆஃப் தி டே ஒரு தரமான படத்தை பார்த்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கதை, காட்சி, இசை, நடிப்பு அப்படின்னு இந்த காந்தா படத்துக்கு நாம் கொடுக்குற மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்தது, படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, படத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, இல்லை நம்ம விமர்சனத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.